அனைவருக்கும் வணக்கமா. நம்ம ஒரு நல்ல பதிவு தான் பார்க்க போகிறோம். நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி இல்லைங்களா? நம்மளுடைய முழு முதற் கடவுள். நம்ம இந்த கடவுள்கிட்ட என்ன வேண்டுதல் வச்சாலும் உடனே நடக்குங்க. அதுவும் நாளைய தினம் விநாயகர் சதுர்த்தியில் நம்ம விநாயகரை வழிபட்டாவே மாதந்தோறும் வரும் சதுர்த்தியில் விநாயகரை வழிபட்டோம் அப்படின்னு சொன்னால் சகல செல்வமும் ஐஸ்வர்யமும் நமக்கு கிடைக்கும். அதுபோக நாளைய தினம் ரொம்ப ஒரு விசேஷமான நாளுங்க. விநாயகர் சதுர்த்தி வருடத்துக்கு ஒரு முறை வர்றது. இந்த நாளில் ரொம்ப எளிமையாக நம்ம வீட்டில் செஞ்சு பிள்ளையாரை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஒரு விசேஷங்க. உங்களுக்கு களிமண்ணால் ஆன பிள்ளையார் கிடைச்சிது அப்படின்னா வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா மஞ்சள் பிள்ளையார் உங்களுக்கு நான் படம் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி செய்ய தெரிஞ்சால் செய்யுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம எப்பயுமே ஒரு பிள்ளையார் பிடிப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. இதை ஒரு மாவிலையில் அல்லது வெற்றிலையில் வச்சுக்கோங்க. பிள்ளையாரை வச்சுக்கிட்டு அதாவது குங்குமம் இதெல்லாம் வச்சு பூ வச்சுட்டு பிள்ளையாருக்கு முதல்ல நம்ம செய்ய வேண்டியது இலை போட்டு வெற்றிலை பாக்கு வச்சு அதில் அவல் பொரி கண்டிப்பாக இடம்பெறணுங்க. அவல் பொரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மிகவும் அவருக்கு பிடிச்ச கொழுக்கட்டை உங்களால் முடிஞ்ச கொழுக்கட்டை வச்சு என்ன கொழுக்கட்டை செய்ய முடியுமோ, மோதகம் செய்ய முடியுமோ செஞ்சு படைச்சிக்கோங்க. அது போக நாவற்பழம், கொய்யாப்பழம், என்னென்ன கனிகள் கிடைக்குதோ எந்த கனியை வேணாலும் வாங்கி நீங்கள் பிள்ளையாருக்கு வச்சு படைக்கலாம். அதுபோக அருகம்பில் மாலை, எருக்க மாலை, இது மாதிரி எது ரொம்ப ரொம்ப எளிமையானதுங்க. அதிக செலவில்லாமல் நம்ம விநாயகர் வழிபாடு செஞ்சு சகல ஐஸ்வர்யமும் நம்ம பெறலாங்க. ரொம்ப எளிமையான வழிபாட்டு மூலம் நம்ம நம்மளுடைய வாழ்க்கையை நிலைநிறுத்திக்கலாங்க. நாளைய தினம் மறக்காமல் விநாயகர் வழிபாடு செஞ்சு வாழ்க்கையில் எல்லோரும் நல்ல வளமுடன் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க வளமுடன்.